ஒரு செடி நல்லா வளர்ந்து அதுக்கான பலன்களை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சில பராமரிப்புகளை பண்ணி தான் ஆகணும். செடிகள் நம்ம தொட்டியில் வளர்த்தாலும் சரி, இல்லைன்னா மண்ணில் வச்சு வளர்த்தாலுமே அதுக்கு தேவையான சத்து கிடைக்குது அப்படின்னும் பட்சத்தில் தான் அது நிறையா பூக்கள் பூக்கவும் நிறைய காய்கள் காய்க்கவும் செய்யும். அப்படி சத்து குறைபாடாக இருக்கும்போது நம்ம வாங்கி வளர்க்கக்கூடிய செடிகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். நாம் வளர்க்குற செடி பூச்செடியாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும், காய்கறி செடிகள் நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கும் என்ன மாதிரியான உரங்கள் என்னென்ன டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் KS Plants and Pots. பொதுவாகவே உரங்கள் அப்படின்னா தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், தரையில் வைக்கிற செடிகளுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் செடிகளை பொறுத்தளவில் நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்தாலும் சரி, இல்லை மண்ணில் வச்சு வளர்த்தாலுமே அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம அந்தந்த டைமில் கொடுத்து தான் ஆகணும். இன்னும் நிறைய பேருக்கு தொட்டியில் செடிகள் வச்சுருந்தாலே அதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் புதுசாக ஒரு செடி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான உரங்களும் கூடயே வந்து வாங்கிக்கோங்க. ஒரு செடியோ மரமோ நல்லா வளர்ந்து பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கிறதுக்கு 3 முக்கியமான சத்துக்கள் வேணும். இந்த 3 முக்கியமான சத்துக்களோட பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம செடியில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு செடி நல்லா ஹெல்த்தியாக நல்லா தளன்னு வளர்கிறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம், தலைச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செடிகள் வந்துட்டு இலையில் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, செடி தளிர் விடுறக்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். ஒரு செடி நல்லா வளர்ந்துருச்சுன்னா அடுத்து பூக்கள் நிறையா வைக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ நீங்கள் வளர்க்குற செடி பூக்கள் நிறையா பூக்கணும் அப்படின்னா நிறையா பாஸ்பரஸ் சத்து வந்து தேவைப்படும், மணி சத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த சத்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வளர்க்குற செடிகளில் பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஸோ உங்களோட செடிகள் பூக்கள் பூக்கிறதுக்கு சிரமப்படுது அப்படின்னா அதுக்கு தேவையான பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக காய்கள் காய்க்கணும் அப்படின்னா நிறையா பொட்டாசியம் தேவைப்படும், சாம்பல் சத்து. ஸோ அந்த சாம்பல் சத்து இல்லை அப்படின்னு பட்சத்தில் பூக்கிற பூக்கள் வந்துட்டு காயாக மாறாது. அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்கும்போது நல்லாவே காய்கள் பிடிப்பு வந்து நல்லா திரட்சியான காய்கள் பிடிக்கும். இப்போது இதுக்கு ஒரு செடி வளர்க்க தேவையான 3 முக்கியமான சத்துக்கள் பார்த்துட்டோம். இந்த சத்துக்கள் எது எதில் நிறையா இருக்குது, அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்போஸ்டில் நம்ம வந்துட்டு ஆர்கானிக், கெமிக்கல் அப்படின்னு 2 விதமான கம்போஸ்ட் வந்து பிரிப்போம் ஃபர்டிலைசரை பொறுத்தளவில். இதுவே நீங்கள் வந்துட்டு பெரிய இடங்களில் நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து யூரியா மாதிரியான உரங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம வந்து தொட்டியில் சின்ன லெவலில் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய 2 முக்கியமான ஃபர்டிலைசர் அப்படின்னா NPK அப்புறம் DAP. NPKல பார்த்துட்டிங்கன்னா செடியில் இலைகள் நல்லா வளர்கிறதுக்கும், பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கும், காய்கள் நல்லா காய்க்கிறதுக்கும் அதுலேயுமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த ரேஷியோவை நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அதுவே நல்ல ரிசல்ட் நமக்கு தரும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னு பட்சத்தில் 13-40-13 அப்படின்ற மாதிரி ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே நிறைய பூக்களும் காய்களும் கொடுக்கணும் அப்படின்னா 0-52-34 மாதிரியான ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை ஓவராலாக அந்த செடி நல்லா வளரணும் அப்படின்னு பட்சத்தில் All-19 யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு 15 days ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தாலே போதும். அடுத்ததாக DAP அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பூக்கள் பூக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோஸ் செடிக்கு வந்துட்டு இந்த உரங்கள் வந்துட்டு நல்லாவே கொடுப்பாங்க. நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நம்ம வந்து ஆர்கானிக்காக போகும்போது ஆர்கானிக்கில் செடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரங்கள் கொடுக்கணும். அதுலேயும் எக்கச்சக்கமான உரங்கள் வந்து இருக்குங்க. இதுவே நைட்ரஜன் அப்படின்னா நைட்ரஜன் அதிகமாக என்னென்ன செடிகளுக்கு தேவைப்படும் அப்படின்னா மணி பிளான்ட்டு, கீரை வகைகள், அப்புறம் அந்த லான் கிராஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிராஸு, நிறைய இந்த ஃபோலியேஜ் செடிகள்னு வரும், வெறும் அழகுக்காக இலைகள்ல நிறைய கலர் வர மாதிரியான செடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான செடிகளுக்கு நம்ம வந்து நைட்ரஜன் கொடுக்கலாம். இது இல்லாம காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழமரங்கள் எல்லாமே வளர்றதுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன்ல நமக்கு வந்துட்டு நிறைய உரங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன உரங்கள் இருக்கோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வர்மி கம்போஸ்ட், சீவீடு, புண்ணாக்கு வகைகளில் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் வந்துட்டு கடுகு புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லா புண்ணாக்கு வகைகளுமே நம்ம வந்து கொடுக்கலாம். மீனமிலம் கொடுக்கலாம், லீஃப் கம்போஸ்ட், அதுக்கப்புறமா காய்கறி கழிவுகளை நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி மழை தண்ணீர்லையும் நிறைய NPK வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே மழை வரும்போது நம்ம சேர்த்து வச்சுட்டு செடிகளுக்கு நம்ம ஊற்றிட்டு வரலாம். ஸோ இதெல்லாமே நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள், இலையோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உரங்கள் இதெல்லாம். ஸோ அடுத்ததாக பாஸ்பரஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செடியோட பூக்கள் வந்து நல்லா பூக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய உரங்கள். இதில் வந்துட்டு போன் மீல், பனானா, அந்த வாழைப்பழத்தோல்,
அப்புறம் வந்து மீன் அமிலம், முட்டை ஓடு, அப்புறம் ராக் பாஸ்பேட் இந்த மாதிரியான உரங்கள் வந்து குடுக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்துட்டீங்கன்னா, பூக்கள் நெறைய பூக்கறதுக்கு குடுக்கக்கூடிய உரங்கள் தான். போன் மீல் எல்லாம் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் குடுத்தாலே போதும். மந்த்லி ஒன்ஸ் 1 ஸ்பூன் செடிக்கு குடுத்தாலே ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். மத்தது எல்லாமே 15 டேஸ் ஒன்ஸ் வந்து குடுக்கலாம். நெறைய பூக்கள் பூக்கறதுக்காக. ஸோ அடுத்ததா ஒரு செடியில காய்கள் காய்க்கணும் அப்படின்னா பொட்டாசியம் அதிகமா தேவைப்படும். அது பார்த்துட்டீங்கன்னா வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறமா சாம்பல், மண்புழு உரம், அப்புறம் லீஃப் கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இலை மக்கு குப்பை இருக்கு இல்லையா, அதுலேயுமே பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பொட்டாசியம் உங்களோட செடியில கம்மியா இருக்கு அப்படின்னும் பட்சத்துல இலைகள் எல்லாம் வந்து காஞ்சு கருகி போன மாதிரி இருக்கும். சின்ன சின்ன காய், நிறைய பெரிய காய் காய்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப குட்டி குட்டியான காய்கள் இருக்கும். நிறைய நல்ல பூக்கள் பூக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பொட்டாசியம் குறைபாடாக தான் இருக்கும். ஸோ அந்த சத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த செடியை நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ என்ன செடிக்கு என்ன மாதிரியான உரங்கள் வேணும், என்ன பிரச்சனைக்கு என்ன உரங்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உரங்கள் கொடுங்க. செடிகளை ரொம்ப ஹெல்த்தியா வளர்ந்துக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.